ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் அச்சுறுத்திய ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அனுபவ நாயகன் விராட் கோலி தன் ஆட்டத்தால் இப்போட்டியில் நட்சத்திரமாய் ஜொலித்தார். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதி ஆட்டம் துபாயில் நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் கூப்பர் கனோலி ரன் எதுவும் எடுக்காத நிலையில் ஆட்டமிழந்தார். அதிரடியாக விளையாடிய டிராவிஸ் ஹெட்டை 39 ரன்களில் வருண் சக்கரவர்த்தி வெளியேற்றினார். இதன் பின்னர் கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித், விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி ஆகியோரின் சீரான ஆட்டத்தால் ஆஸ்திரேலிய அணி 264 ரன்களை குவித்தது. ஸ்மித் 73 ரன்களும், அலெக்ஸ் கேரி 57 பந்துகளில் 61 ரன்களும் எடுத்தனர். இந்திய அணி தரப்பில் ஷமி 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். வருண் சக்கரவர்த்தி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை சாய்த்தனர். 265 ரன்கள் எடுத்தால் வெற்றி என விளையாடிய இந்திய அணியில் தொடக்க வீரர் சுப்மன் கில் 8 ரன்களில் வெளியேறி அதிர்ச்சி அளித்தார். கேப்டன் ரோஹித் சர்மா 28 ரன்களிலும், ஸ்ரேயாஸ் ஐயர் 45 ரன்களிலும் விக்கெட்டை இழந்தனர். நங்கூரம் போன்று நிலைத்து நின்று விளையாடிய விராட் கோலி 84 ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தார். ஹர்திக் பாண்டியா 28 ரன்களும், KL ராகுல் ஆட்டம் இழக்காது 42 ரன்களும் எடுக்க இந்திய அணி 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 49வது ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. இந்த வெற்றியின் மூலம் சாம்பியன்ஸ் கோப்பையில் இந்திய அணி 5வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஆட்ட நாயகன் விருதை அரவணைத்துக் கொண்டார் அனுபவ நாயகன் விராட் கோலி. இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதன் மூலம் இறுதிப் போட்டி துபாயில் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.